இந்த மழை தண்ணி பிரச்சனை இது எத்தனை நாளா இங்க வந்து இருக்கு? நான் குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இங்கே எப்போவுமே இப்படி தான் நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீச்சல் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாதியிலே நிற்கும். இப்போல்லாம் பிரிட்ஜே முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. யார் வந்தாலுமே இங்கே மட்டும் எம்எம் கார்டனுக்கு விடிவு காலம் வர மாட்டேங்குது. வியாசார்பாடிக்கு விடிவு காலமே வராது. அந்த காவா இந்த காவா எந்த காவா போட்டாலுமே தண்ணி வராது சார். நம்மளுக்கு குடிக்கிற தண்ணியும் சரி, எல்லா தண்ணியுமே சரி. இப்படி தான் நாங்கள் காலத்துக்குமே இருக்கிறோமே. எங்களுக்கும் இவ்வளோ வயசாயிடுச்சு. எங்கள் அப்பா தாத்தாலாம் செத்து போயிட்டாங்க. இன்னமும் இங்கே தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. யார் வந்தாலுமே எந்த ஆட்சி வந்தாலுமே எங்களுக்குன்னு இங்கே ஒரு விடிவு காலமே கிடையாது. இந்த 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால்லாம் போட்டிருக்கோம்னா சொல்றாங்களே, எல்லாம் மேலே போட்டிருப்பாங்க சார். கீழே போடல, மேலே போட்டிருப்பாங்க. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு மனசாட்சி இருந்தால், மக்கள் வேதனைப்படுறது தெரிஞ்சிருந்தா அவங்க நல்லது செய்வாங்க. தெரியாதவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியாது இல்லையா? நம்மலாம் அந்த அன்னாடம் காட்சிங்க. வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. அவங்கள மாதிரி நம்ம கார்லேயோ ஃப்ளைட் பிடிச்சோம் நம்ம ஒரு ஊருக்கு போகிற போத்தில் நடந்து தான் போகணும், ஆட்டோவில் தான் போகணும். ஒரு வண்டி கூட போக முடியாத அளவுக்கு இங்கே தண்ணி தேங்குது. அதை பண்ண இதை பண்ண தூர் வாரின பிரிட்ஜு கட்ட ஒன்றுமே வேல்யூ இல்லைங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தீவு மாதிரி தான் இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீவு தான். நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. மேல இடத்துல பார்த்து எங்களுக்குன்னு ஒரு நிவாரணம் கூட வராது சார். இங்கே வந்துச்சு. நைட்டு பிரியாணி வந்தது, மதியானம் ஃப்ரைட் ரைஸ் வந்தது. இப்போ நைட்டுக்கு கொஞ்சம் வரும். வாங்கி வைக்க வீட்டில் இடம் இல்லை, அவ்வளோதான். யாருமே வந்து இன்னுமே பார்க்க மாட்டாங்க சார். சும்மானா வந்து சொல்லுவாங்க இதை தரோம் அதை தரோன்னு. யாருமே பார்க்க மாட்டாங்க. பார்க்க வருவங்களையோ இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு தேத்திடுவாங்க. அப்படியே கிடைச்சாலும் கிடைக்க வேண்டிய வீடுங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்குமே சரிசமமா போகாது.